கேர்லி ஹேர்னாலே சிக்கு விழுகும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப டேண்ட்ரஃப் ஆகி 1 இயர் பக்கம் பார்த்திங்கன்னா ஆயில் வச்சா தலை இச்சிங் ரொம்ப அதிகமாயிரும். அப்புறம் டேண்ட்ரஃப் இன்க்ரீஸ் ஆகுது, ஹேர் ஃபால் ஆகுது. இதனால எண்ணெய் வைக்க முடியல. எண்ணெய் வைக்காதனால ஹேர் அநியாயத்துக்கு ட்ரை. யூஸ்வலாகவே வந்து கேர்லி ஹேர் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். மற்ற ஹேர் டைப்ஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ட்ரை ஹேர் தான். அதில் வேற எண்ணெய் வைக்காமல் ஹேர் ரொம்ப ட்ரையாக ஃபீல் பண்ணணும், ஹேர் வாஷ் எடுத்தே ஆகணும். ஏன்னா எனக்கு ஆயிலி ஸ்கேல்ப்பு. இந்த ஒரு பிரச்சனை, டேண்ட்ரஃபை பார்த்தா ஹேர் ட்ரை ஆகுது, ஹேர் ட்ரை ஆகுறது சரி பண்ணணும்னு பார்த்தா ஆயிலி ஸ்கேல்ப்பு, டேண்ட்ரஃப் வருது. இந்த மாதிரி போராட்டத்துக்கு மத்தியில் தான் யூடியூப்ல ஈடன் கார்டன்கிற ஒரு சேனலை ஃபாலோ பண்ணேன். கார்டனிங்காக பார்த்தது. அப்படியே அவங்க ஆயிலை வந்து ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணேன். அந்த ஆயில் அப்ளை பண்ண டே 1லயே வந்து பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் போச்சு. நான் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் 3 months முன்னாடியே. இப்போ வந்து ஹேர் ட்ரையா இல்லை, நல்ல ஷைனிங்கா இருக்கு. சிக்கு விழுந்தாலும் சீப்பு மாட்டினாலும் எடுக்கும் போது ஹேர் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால சீப்ல வரதில்ல. ஸோ பேக் டு மை ஹேர் ஸ்டைல். எப்படி இருக்கு சொல்லுங்க.